உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை அண்ணன் தங்கச்சி? மொத்தம் 19. யாரு கேட்டு இந்த மாதிரி பெட்டெல்லாம் கட்டுறீங்க? வேணானா போ. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. 4000 கோடி பட்ஜெட்ல ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷை வச்சு ஒரு படம், இல்ல 2 படம், அதுவும் ராமாயணா கதை. கேட்க பயங்கரமா இருந்தாலும் இது பார்க்க எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா பேசாம புரியா வாய்க்குள்ள கத்தி விட்டு சுத்தவான் தான் இன்டர்நெட்ல சொல்றாங்க. பட் 75 கோடி பட்ஜெட்ல மீடியம் லெவல் ஆர்டிஸ்ட் வச்சு கத்தனார்னு ஒரு படம், இல்ல அதுவும் 2 படம். இன்டர்நேஷனல் ஸ்டெப் பயங்கரமா இருக்கு. இதுதான் அடுத்த இந்தியன் சினிமா தூக்கி நிறுத்த போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராமாயணால இல்லாதது அப்படி என்ன கத்தனார்ல இருக்கு, இந்த வீடியோல பார்ப்போம். சோ ஹலோ சினிஃபர்ஸ் அண்ட் சுதா சுந்தரராஜன், லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. இந்த ராமாயண படம் அனௌன்ஸ் ஆனப்ப ஆலவிரா சாமின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா இந்த பர்னிச்சரை அதுக்கு முன்னாடி ஆதி புருஷ்னு ஒண்ணு பண்ணி உடைச்சிருந்தானுங்க. பட் லேட்டர் ஆன் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ், ஏஆர் ரஹ்மான், ஹான்ஸ் ஜிம்மர், அதுக்கு மேல 8 ஆஸ்கார் வாங்கின மார்வல் படத்துக்கே விஎஃப்எக்ஸ் பண்ண டீனெக் பேரெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கொஞ்சம் நம்பிக்கைங்கிறது இந்த படத்து மேல நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சு. சரி பாப்போம்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதோட எண்ட்ல ஃபுட்டேஜை வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அந்த ஃபுட்டேஜ் பார்த்தப்பே நானும் சரி, ஃபெல்லோ யூடியூபர்ஸும் சரி, நிறைய பேர் சொன்ன விஷயம் நல்லா இருக்கு, ஆனா ரியலிஸ்டிக்கா இல்ல. ஒரு காட்டுக்குள்ள ஒரு வனவாசி இருக்கான், அவனுடைய கேரக்டரோடைய முகம் என்ன இவ்வளவு கிளியரா இருக்கு, ஒரு சின்ன அழுக்கு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்கியெல்லாம் கம்பேர் பண்ணி நானும் பேசியிருந்தேன், நிறைய பேர் பேசியிருந்தாங்க. எல்லா ஸ்டேட்ல இருந்துமே இந்த விஷயத்த சொன்னாங்க. சோ எல்லா ஸ்டேட்ல இருந்துமே சொல்லியிருக்கோம் அப்கிரேடா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா இல்ல, இது அப்கிரேடே ஆகவே இல்லை. மம்மி bloody bastard, where is the cow? Why மச்சான்? என்ன மச்சான்? That of cheating man மச்சி. இந்த கிளிம்ஸை பொறுத்தவரையும் இந்த ரதத்தோடைய சக்கர ஷாட்டு, வனவாசத்துக்கு போகிறப்ப மக்கள் முன்னாடி நிக்கிற ஷாட்டு, ராஜா லுக்ல மக்கள் முன்னாடி நடந்து போற ஷாட்ஸ், இந்த மாதிரி சில ஷாட்ஸ் மட்டும்தான் ஆக்சுவலி எடுத்த மாதிரி இருக்கு. மீதி ஷாட்ஸ் எல்லாமே கோச்சலையான் படத்தோடைய பெட்டர் வெர்ஷன் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஐ மீன் ஒரு பெர்ஃபெக்டான அனிமேஷன் படம் பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு லைவ் ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இல்ல. ஹெயில் மேரி வீடியோவுக்கு 100 வியூஸ் போயிருக்கு. உங்க சப்போர்ட்டுக்கு நன்றி. அந்த வீடியோல ஒரு விஷயத்த கிளியரா சொல்லியிருந்தேன். விஎஃப்எக்ஸ் எப்ப ஜெயிக்கும்னா எது விஎஃப்எக்ஸ் எது ஒரிஜினல்னு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும் போதுதான் அந்த விஎஃப்எக்ஸ் ஜெயிக்கும். அந்த வகையில இந்த படம் விஎஃப்எக்ஸ்ல ஜஸ்ட் பாஸ் கூட ஆகலன்னு தான் சொல்லுவேன். இந்த கத்தனால் ட்ரெய்லர் என்ன நீங்க பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. இதோட விஎஃப்எக்ஸ் எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு. கம்ப்ளீட் ஆப்போசிட். பாம்பு வர ஷாட்டு, ஒரு விசித்திர மிருகம் வந்துட்டு கண்ணை திறக்கிற ஷாட்டு, இந்த மாதிரி சில ஷாட்டை தவிர இது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. வெல், நம்ம உடனே ராமாயண வேஸ்ட்னு சொல்லக்கூடாதுதான், ஏன்னா இது ஜஸ்ட் கிளிம்ஸ் தான். கத்தனார் வந்துட்டு என் ப்ராடக்டோடைய ட்ரெய்லர். பட் இந்த ராமாயணம் வந்துட்டு ஜஸ்ட் இது ஒரு கிளிம்ஸ் தான். இன்னுமே அவங்க ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாது, அதனால நம்ம கம்பேர் பண்ணி அப்படி சொல்லக்கூடாது. ஆனா எத்தனை வருஷம் தான் விஎஃப்எக்ஸ் இன்வால்வ் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டு இது வெறும் டீசர் தான், இது வெறும் கிளிம்ஸ் தான், இது வெறும் ட்ரெய்லர் தான், படத்துல சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். ரீசெண்ட் எக்ஸாம்பிளா ராஜசாபே சொல்லலாம். கார்னர் பைசா இருக்கிறாளே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. வெரி ஸ்மார்ட்யா. கேள்வி பொருளை பாரு, பொண்ணை பார்க்காத. ராஜசாபுக்கு நானும் சரி, தெலுங்குல இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது டீசர் ட்ரெய்லர்ல விஎஃப்எக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மோசமா இருக்கு, படத்துல சரி பண்ணிடுவாங்க தான். ஆனா படத்தோட இந்த எண்ட் ப்ராடக்ட்லயுமே நிறைய விஎஃப்எக்ஸ் வந்துட்டு சரி பண்ணவே இல்லை, மொக்கையா தான் இருந்தது. அதனாலதான் சில ஷாட்ஸ் கூட ட்ரெய்லர்ல வந்த சீன்ஸ் கூட படத்துல வரல. அது எல்லாமே செகண்ட் பார்ட்ல காட்டுறோம்னு சொல்லிட்டு தள்ளி வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? என்னதான் இந்த படத்துக்கு டீனக் விஎஃப்எக்ஸ் பண்ணாலும் லைவ் லொகேஷன் செட்டுன்னு எதுவுமே போடாம ஆர்டிஸ்ட் தவிர எல்லாத்தையுமே விஎஃப்எக்ஸ்ல பண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி முடியும்? எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, அவ்வளவு விஷயத்த பண்றதுங்கிறது கஷ்டம். அதுக்கு ஃபுல்லா அனிமேஷனே பண்ணிட்டு போயிடலாம். லிட்டரலா அனிமேஷன் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த படத்துக்கு மேல நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. சோ பாப்போம் என்னதான் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கத்தனார் பொறுத்தவரை வந்துட்டு லோகா எப்படி நீலி அப்படிங்கிற கேரளா ஃபோக்லோரை பேஸ் பண்ண படமோ அதே மாதிரி இந்த படமே ஒரு ஃபோக்லோர் பேஸ் பண்ணதுதான். 9th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு மந்திரவாதியோட கதைங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் கேஸ்ட் மெம்பர்ஸ்லயுமே சில இன்ட்ரெஸ்டிங்கான நேம்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத அடுத்த சினி அப்டேட்ஸ் வீடியோல சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ நான் வந்துட்டு அடுத்த அமேசிங்கான வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுந்தரராஜன். பை.